அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் மைத்ர முகூர்த்தத்தின் பலன் அல்லது மைத்ர முகூர்த்தத்தின் மேஜிக்னே நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் கடனுக்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, அதை அடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மைத்ர முகூர்த்தத்தை விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு மைத்ர முகூர்த்தம்னா என்னன்னு பார்க்கலாம். மைத்ர முகூர்த்தம்ங்கிறது என்னன்னா, மேஷ லக்கணமும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மைத்ர முகூர்த்தம் வருகிறது. அதே போல் விருச்சிக லக்கணமும் அனுஷ நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மைத்ர முகூர்த்தம் வருகிறது. ஸோ நீங்கள் கேலண்டரில் பார்த்து இந்த லக்கணமும் நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய நாளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் கடனுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில் சிறு பகுதியை, அதாவது ஒரு சிறிய தொகையை எடுத்து வைத்தால் அந்த கடன் அடையும் என்று நம்பிக்கை உள்ளது. கண்டிப்பாக நீங்கள் நம்பி செய்தீர்களேயானால் கண்டிப்பாக பலன் உண்டு. இந்த மைத்ர முகூர்த்தத்தின் பலன் என்னன்னு பார்த்தோம்னா, இது கடன் தீர்க்கும் வாய்ப்புகளை தன்னியக்கமாக உருவாகும். அதாவது நீங்கள் வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வரும். அதே போன்று புதிய வருமான வாய்ப்புகளும் உருவாக்கும் இந்த மைத்ரி முகூர்த்தம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸோ ஏதோ ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது கண்டிப்பாக நீங்கள் நம்பி செய்யுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இது ஏன்னு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி கடன் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வேணால் மைத்ரி முகூர்த்தத்தில் கடனுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து வையுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடன் அடையும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் நம்பிக்கையோடு செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு மைத்ரேயி முகூர்த்தம் தான் செஞ்சுருப்பாங்க. அடுத்த மைத்ரேயி முகூர்த்தம், அதாவது மாதத்திற்கு 2 வரும் இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. 2வது மைத்ரேயி முகூர்த்தம் செய்கிறதுக்குள்ளே அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட். அவங்க அப்ளை பண்ணவும் இல்லை, எதுவும் போகவும் இல்லை. அவங்களாம் அந்த வேலை கொடுக்குறவங்களே கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க வேலைக்கு. ஸோ இது அவங்க சொல்லவுமே என்னால் நம்பவே முடியலை. அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு கவரோ இல்லை பர்ஸோ எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் சிறிய தொகையை சேர்த்து, அதாவது 10 ரூபாயிலேருந்து எவ்வளோ ரூபா வேணாலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு குறிப்பு, 10 ரூபா எடுத்திங்கன்னா 1 ரூபாவை சேர்த்து எடுத்து வைங்க. அதாவது 11 ரூபா, 20 ரூபானா 21, 51, 101 அது போல் எண்ணிக்கை வரும் மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 ரூபா வச்சு சேர்த்து வைங்க மாதம் மைத்ரேயி முகூர்த்தத்தில். 2வது பிரியாணி இலை வைக்க வேண்டும். அதில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அதை கவரில் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பிரியாணி இலையில் அவங்க பேரை போட்டு என் கடன் தீர வேண்டும், இல்லை கடன் தீர வேண்டும்னு எழுதினாலே போதுமானது. இதை ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பிரியாணி இலையில் புதுசாக எழுதிட்டு வரணும், கடன் தீர வேண்டும் அப்படின்னு. 3வது நீங்கள் இதில் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கணும். அதாவது கொஞ்சம் பெருசாக போட்டு வைங்க. அடுத்த மைத்ரேயி முகூர்த்தம் திறக்கும் போதாவது அந்த இது இவ்வளோண்டாவது இருக்கணும். அப்புறம் அதை தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த வாட்டி போடும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். மாதம் 2 வாட்டி போடணுமான்னு இல்லை, நீங்கள் பெருசாகவே போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் கரையிலனா அதுக்கு அடுத்த வாட்டி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த பிரியாணி இலையில் 5 வாட்டி எழுதும் போதே அது இலை அந்த முன்னாடி பக்கம் முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் பின்னாடி பக்கம் திருப்பி எழுத ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரே ஒரு வாட்டி தான் எழுதணும், கடன் தீர வேண்டும்னு. ஸோ இப்போ எனக்கு பிரியாணி இலை எழுதி எனக்கு அந்த பிரியாணி இலையே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த பிரியாணி இலையை விட்டுட்டு வேறு புதுசாக ஒன்றில் எழுத ஆரம்பிங்க. இந்த பழைய பிரியாணி இலையில் என்ன பண்ணுங்கள், ஒரு பச்சை மெழுகுவர்த்தி வாங்கி அதில் ஏற்றி அதில் அந்த பிரியாணி இலையை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பல் தண்ணியை செடியிலையோ இல்லை கால்படாத ஒரு இடத்துலையோ ஊற்றிடுங்க. இது நீங்கள் தீபத்துலேயும் மண் அகல் விளக்குலையும் நீங்கள் ஏற்றி எரிக்கவும் செய்யலாம். பச்சை நிற கேண்டில் ஏற்றி எரித்தா ரொம்ப நல்லது. சீக்கிரமாகவே உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் இந்த ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கெலாம் முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாப் போட்டுருங்க, இல்லை தொடச்சி விட்டுருங்க. பில்லோ கவர்ஸு இது எல்லாமே நீட்டாக துவைச்சி அலசி
அதாவது நம்ம வீடே வந்து கிளென்சிங் பவரை என்ஹான்ஸ் பண்ணணும். அதாவது க்ளீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறீங்க. பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்திட்டு இந்த இதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உருவாகும். அந்த வைப்ரேஷன்ஸே வந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வரும். அடுத்து நவம்பர் 4 செவ்வாய் மாலை அன்று 4:35 முதல் 6:22 வரை மைத்ரேயி முகூர்த்தம் வருகிறது. அதுக்கு அடுத்து வந்து நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை காலையில் 5:54 8:05 வரை மைத்ரேயி முகூர்த்தம் வருகின்றது. நன்றி, வணக்கம். இது போன்ற இணைய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள்.